தந்தை இறந்த பிறகு மகன்கள் தாயை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு எல்லா சொத்துக்களையும் பிரித்துக் கொண்டனர். சிறிது நேரம் கழித்து மூத்த மகன் அம்மாவை சந்திக்கச் சென்றபோது அங்கே அம்மாவின் படுக்கையில் தந்தை இறப்பதற்கு முன் எழுதிய பழைய கடிதம் ஒன்று அவனுக்கு கிடைத்தது. அந்த கடிதத்தை படித்ததும் மகன் பைத்தியம் பிடித்தவன் போல கத்தத் தொடங்கினான். செருப்பு கூட அணியாமல் வீட்டை நோக்கி ஓடினான். முதியோர் இல்லத்தில் அவர்கள் விட்டு வந்த பெண்மணி உண்மையில் நகரத்தின் விலையுயர்ந்த பகுதியில் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான வீட்டிற்குச் சொந்தக்காரி என்பதை தன் சகோதரர்களிடம் சொல்வதற்காக ஓடினான். பக்தி கேட் பகுதியில் அமைந்துள்ள அந்த அற்புதமான 3 மாடி பங்களா பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருந்தது. அதன் முகப்பில் சலவைக் கல்லில் சாரதா சதன் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வீடு பார்ப்பவர்களின் கண்களை கூசச் செய்யும் அளவுக்கு அழகு வாய்ந்தது. ஆனால் அதன் சுவர்களுக்கு பின்னால் ஒரு காலத்தில் அந்த வீட்டின் அடையாளமாக இருந்த அந்த அமைதி இப்போது மிச்சமில்லை. ஏனென்றால் அந்த வீட்டின் ஆதாரமாக இருந்த சேத் தர்மபால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார். அவருக்கு பின்னால் அவரது விதவை மனைவி சாரதா தேவி மற்றும் 3 இளைஞர்களான அவினாஷ், அலோக் மற்றும் சௌரப் ஆகியோர் தங்கள் மனைவிகளுடன் அதே வீட்டில் வசித்து வந்தனர். சாரதா தேவி தனது வாழ்நாள் முழுவதும் இந்த 3 மகன்களையும் தன் கண்ணின் மணிகளாக பாதுகாத்து வந்தார். அவர்களின் வளர்ப்பில் எந்த குறையும் வைத்ததில்லை, குறை வரவும் விட்டதில்லை. மம்தை என்ற சொல்லுக்கு புதிய அர்த்தம் கொடுத்த தாய் அவர். அவரது நாள் மகன்களின் முகங்களை பார்ப்பதில் தொடங்கி அவர்களின் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்வதில் முடிவடையும். சேத் தர்மபால் இறந்து சிறிது காலமே ஆகியிருந்த நிலையில் வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. சேத் தர்மபால் மிகுந்த கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் உருவாக்கிய அந்த தொழில் இப்போது மகன்களின் கைகளில் இருந்தது. ஆனால் தந்தையின் அனுபவமும் அதிர்ஷ்டமும் அவருடனேயே சென்றுவிட்டது போலும். ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக தொழிற்சாலையில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டு வந்தது. சந்தையில் அவர்களின் பெயர் மூழ்கிக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக 3 சகோதரர்களும் மிகுந்த கவலையில் இருந்தனர். அவினாஷ் மூத்தவன். அவனது திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவனது மனைவி காஜல் வீட்டின் மூத்த மருமகள் என்ற முறையில் தன் அதிகாரத்தை செலுத்த விரும்பினாள். அலோக்கின் மனைவி நேகா மற்றும் இளையவன் சௌரப்பின் மனைவி ரீமா ஆகியோரும் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையால் சலிப்படைந்திருந்தனர். சாரதா தேவி தனது அறையில் பெரும்பகுதி நேரத்தை கடவுள் வழிபாட்டில் கழித்தார். மறைந்த தன் கணவரை நினைவுகூர்வார் அல்லது மகன்கள் எப்போது வேலை முடிந்து வருவார்கள் என்று காத்துக்கொண்டிருப்பார். அவர்கள் வந்ததும் தன் கையால் அவர்களுக்கு உணவு ஊட்டிவிடலாம் என்று நினைப்பார். ஆனால் வீட்டின் சூழல் மாறுவதை அவர் உணர்ந்தார். முன்பு மகன்கள் வீட்டுக்கு வந்ததும் முதலில் அம்மாவின் அறைக்கு செல்வார்கள். ஆனால் இப்போது அவர்கள் நேரடியாக தங்கள் அறைகளுக்குச் சென்று விடுகிறார்கள். மகன்களின் இந்த நடத்தை சாரதா தேவியின் மனதில் ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் அவர் தனது மகன்களை அளவற்ற அன்போடு நேசித்தார். தனது காரணமாக வீட்டில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று நினைத்தார். மறுபுறம் வியாபாரத்தில் நஷ்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 3 சகோதரர்களுக்கு இடையிலும் கசப்புணர்வு வளர்ந்து வந்தது. ஒரு இரவு உணவு மேஜையில் முழு குடும்பமும் கூடியிருந்தபோது அங்கே மயான அமைதி நிலவியது. கரண்டிகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. அப்போது திடீரென்று காஜல் பேச்சை தொடங்கினாள். அவினாஷ், கேளுங்கள். நாம் வீட்டுச் செலவுகளை குறைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் தொழிற்சாலையின் நிலைமை உங்கள் கண்முன்னே இருக்கிறது. மேலும் இந்த வீட்டை பராமரிக்கும் செலவும் மிக அதிகமாக இருக்கிறது என்றாள். உடனே நேகா அதில் குறுக்கிட்டு, ஆம், அண்ணி சொல்வது முற்றிலும் சரி. அது மட்டுமல்லாமல் நம் குழந்தைகள் இப்போது வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தனி அறைகள் தேவை. இந்த வீட்டில் தனியுரிமை, பிரைவசி என்று எதுவும் இல்லை. எப்போதும் யாராவது இங்கும் அங்கும் சுற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறினாள். அவள் மறைமுகமாகச் சுட்டிக்காட்டியது சாரதா தேவியைத்தான். அவர் தலை குனிந்து அமைதியாகச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சாரதா தேவி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு ஆச்சரியத்துடன் தன் மருமகள்களை பார்த்தார். அவர்கள் இதுவரை அவருக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசியதே இல்லை. அவினாஷ் தன் மனைவியை முறைத்து பார்த்தான். ஆனால் அவள் மேலும் தொடர்ந்து, பாருங்கள், வெறும் பாசத்தால் வீடு நடக்காது. இப்போது நடைமுறை முடிவுகளை எடுக்க வேண்டும். அம்மாவுக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு ஓய்வு தேவை. நாங்கள் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளிலும் குழந்தைகளை பார்ப்பதிலுமே மும்முரமாக இருக்கிறோம். எங்களால் இவரை முறையாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறினாள். இந்த வார்த்தைகள் சாரதா தேவியின் நெஞ்சில் முள் போல குத்தின. ஆனால் 3 மகன்களும் அமைதியாக இருந்தனர். அந்த அமைதிதான் சாரதா தேவிக்கு மிகப்பெரிய வலியாக இருந்தது. அவர் அமைதியாக எழுந்து தன் அறைக்குச் சென்றார். அன்று இரவு அவர் வெகுவாக அழுதார். தனது கணவர் சேத் தர்மபாலை அவர் மிகவும் மிஸ் செய்தார். சாரதா, நீ பார், என் மகன்கள் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டார்கள் என்று அவர் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்று அந்த வாக்குறுதி உடைந்து போவதை அவர் உணர்ந்தார். அடுத்த சில நாட்களில் வீட்டின் சூழல் மேலும் மோசமானது. சாரதா தேவியை எப்படியாவது வழியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று 3 மருமகள்களும் அமைதியாக முடிவு செய்திருந்தனர். ஏனென்றால் சாரதா தேவிக்கு இந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளின் மீதும் உரிமை இருப்பதாக அவர்கள் கருதினர்.
மேலும் அவர் இருக்கும் வரை தங்களால் சுதந்திரமாக வாழ முடியாது என்று நினைத்தனர். ஒரு நாள் அலோக் தன் அம்மாவின் அறைக்கு வந்து, அம்மா, வியாபாரத்தின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். கடனை அடைக்க நாம் சில சொத்துக்களை விற்க வேண்டி வரலாம் என்றான். சாரதா தேவி பாசத்துடன் மகனின் தலையை வருடி, மகனே, இதெல்லாம் உன்னுடையதுதானே. நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய். வீட்டின் அமைதியை மட்டும் கெடுத்துவிடாதே என்றார். அலோக் கண்களை தாழ்த்திக் கொண்டு நின்றான். ஏனென்றால் அவன் மனதில் கள்ளம் இருந்தது. உண்மையில் 3 சகோதரர்களும் சொத்துக்களை பிரித்து தங்கள் பங்கை தனித்தனியாக பிரித்துக் கொள்ள முடிவு செய்திருந்தனர். ஆனால் இதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது சாரதா தேவிதான். ஏனென்றால் சட்டரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அவரே இந்த வீட்டின் எஜமானி. மகன்கள் தாயை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள் என்ற அவப்பெயரை தங்கள் தலையில் சுமக்க விரும்பவில்லை. எனவே அவர்கள் ஒரு மோசமான திட்டத்தை தீட்டினார்கள். அதன் சிறு அறிகுறி கூட சாரதா தேவிக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் உண்மையில் காட்டப்பட்ட அளவுக்கு பெரியதல்ல. அம்மாவை ஒரு பாரமாக நிரூபிக்க அது ஒரு சாக்குப்போக்கு மட்டுமே. மருமகள்கள் தினமும் இரவு தங்கள் கணவர்களின் காதுகளை கடித்தனர். அம்மாவால்தான் நம் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அவருக்கு நாள் முழுவதும் இருமல் இருக்கிறது அல்லது பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று கூறினர். கடைக்குட்டியான ரீமாவோ, சௌரப், அம்மா இங்கேயே இருந்தால் நான் என் அப்பா வீட்டுக்குச் சென்றுவிடுவேன். என்னால் அவரை பார்த்துக் கொள்ள முடியாது என்று மிரட்டும் அளவுக்குச் சென்றாள். உண்மையில் சாரதா தேவி தன் எல்லா வேலைகளையும் தானே செய்து கொள்வார். மருமகள்களிடம் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட கேட்டதில்லை. ஆனால் வெறுப்பு என்ற நெருப்பு அனைவரின் கண்களையும் மறைத்திருந்தது. கடைசியில் அந்த துரதிர்ஷ்டவசமான நாளும் வந்தது. மகன்கள் தாயிடம் பேச முடிவு செய்தனர். மாலை நேரம். சாரதா தேவி தன் அறையின் ஜன்னல் வழியாக வெளியே லானில் சிதறிக் கிடந்த குல்முகர் இலைகளை பார்த்து கொண்டிருந்தார். அவை அவரது சொந்த வாழ்க்கையின் சிதறலை சொல்வது போல் இருந்தது. அப்போது 3 மகன்களும் அறைக்குள் நுழைந்தனர். அவர்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. ஆனால் எந்த இரக்கமும் இல்லை. அவினாஷ் பேச்சை தொடங்கினான். அம்மா, நாங்கள் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். சாரதா தேவி புன்னகைத்து அவர்களை அமருமாறு சைகை செய்து, சொல்லுங்கள் என் குழந்தைகளே, என்ன விஷயம் என்று கேட்டார். சௌரப் மற்றும் அலோக் தலைகுனிந்தனர். ஆனால் அவினாஷ் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அம்மா, நாங்கள் 3 பேரும் காலையில் கிளம்பிச் சென்றுவிட்டு இரவு வெகுநேரம் கழித்துதான் வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். வியாபார கவலைகள் ஒருபுறம், வீட்டில் உங்களை பார்த்துக் கொள்ள ஆள் இல்லை. காஜல், நேகா மற்றும் ரீமா ஆகியோரும் குழந்தைகள் மற்றும் வீட்டுப் பொறுப்புகளில் மிகவும் மூழ்கியிருக்கிறார்கள். உங்கள் மருந்து, மாத்திரைகள் மற்றும் ஓய்வை அவர்களால் முறையாக கவனிக்க முடியவில்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கவனிப்பு கிடைப்பதில்லை. இந்த வயதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வருவதை நாங்கள் விரும்பவில்லை. சாரதா தேவியின் இதயம் உறைந்து போனது. பேச்சு எந்த திசையில் செல்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் தன்னை சமாளித்துக் கொண்டு நடுங்கும் குரலில், அப்படியானால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் மகனே என்று கேட்டார். அவினாஷ் பேச்சை மாற்றி, அம்மா, நாங்கள் உங்களை சிறிது காலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மையத்திற்கு மாற்றலாம் என்று நினைத்தோம். மக்கள் அதை முதியோர் இல்லம் என்று அழைப்பார்கள். ஆனால் அது உண்மையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போன்ற இடம். அங்கே எப்போதும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருப்பார்கள். உங்கள் வயதுடைய பல பெண்களும் அங்கே இருப்பார்கள். அவர்களுடன் உங்களுக்கு பொழுது போகும். நாங்கள் தினமும் உங்களை வந்து பார்ப்போம். எங்கள் பொருளாதார நிலையும் வீட்டின் சூழ்நிலையும் சரியானதும் உங்களை மீண்டும் அழைத்து வருவோம். சில மாதங்கள்தானே அம்மா, தயவு செய்து எங்கள் இக்கட்டான சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் என்றான். சாரதா தேவி வெறுமையான பார்வற்றுடன் அந்த 3 மகன்களையும் பார்த்தார். இவர்களை வளர்க்கத்தான் அவர் தன் தூக்கத்தை தியாகம் செய்திருந்தார். தனது இளமையை தியாகம் செய்து இவர்களுக்கு ஒரு சிறுமுள் குத்தினாலும் தன் உயிர் துடிப்பது போல் துடித்தார். இன்று அதே மகன்கள் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு எவ்வளவு அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அவருக்குள் ஏதோ ஒன்று உடைந்து போனது. பிள்ளைகளிடமிருந்து கிடைக்கும் அன்பை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த கடைசி ஆசையும் அழிந்தது. சாரதா தேவியின் முன்னால் 2 வழிகள் இருந்தன. ஒன்று, கத்தி கூச்சலிட்டு அவர்களுக்கு அவர்களின் கடமையை நினைவுபடுத்துவது. அல்லது தனது தாய்மைக்கு பங்கம் வராமல் அவர்களின் மகிழ்ச்சிக்காக அமைதியாக தனது மரண தீர்ப்பில் கையெழுத்திடுவது. அவர் 2வது வழியை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் அவர் ஒரு தாய். ஒரு தாய் தன் பிள்ளைகள் அவமானப்படுவதையோ அல்லது கஷ்டப்படுவதையோ ஒருபோதும் பார்க்க முடியாது. அதற்காக தன் இதயத்தையே வெளியே எடுக்க வேண்டியிருந்தாலும் சரி. சாரதா தேவி ஆழமாக மூச்சுவிட்டார். தன் கண்ணீரை இமைகளுக்குப் பின்னால் நிறுத்திக் கொண்டார். பின்னர் மிக மெல்லிய குரலில், என் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இதில்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு சம்மதமே. நீங்கள் எங்கு சொன்னாலும் நான் செல்கிறேன். நீங்கள் சுகமாக இருந்தால் போதும் என்றார். 3 மகன்களின் முகங்களிலும் திடீரென்று அமைதியும் நிம்மதியும் பரவியது. தங்கள் தலையிலிருந்து பெரிய பாரம் இறங்கியது போல் உணர்ந்தனர். அவர்கள் பாரத்தை அகற்றவில்லை, தங்களை வெயிலின் கொடுமையிலிருந்து பாதுகாத்த கூரையை அகற்றுகிறார்கள் என்பதை மறந்துவிட்டனர். அலோக் அவசரமாக, நன்றி அம்மா, நீங்கள் மிகவும் நல்லவர்.
அங்கே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். நாளைக்கே நாங்கள் உங்களை அங்கே விட்டுவிட்டு வருகிறோம். எல்லா சிறந்த ஏற்பாடுகளையும் செய்கிறோம் என்றான். மகன்கள் அறையை விட்டுச் சென்றனர். ஆனால் சாரதாதேவி அங்கேயே கற்சிலை போல் அமர்ந்திருந்தார். அவரது கண்முன்னே கடந்த கால நினைவுகள் நீந்தின. அவர்கள் சிறிய குழந்தைகளாக இருந்தபோது அவரோடு ஒட்டிக்கொண்டு தூங்குவார்கள். யாருக்காவது காய்ச்சல் என்றால் அவர் இரவு முழுவதும் விழித்திருப்பார். சௌரப் முதல் முறையாக நடக்க கற்றுக்கொண்டபோது அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். இன்று அந்த நினைவுகள் எல்லாம் அவரை கேலி செய்வது போல் இருந்தது. இரவின் கடைசி ஜாமம் சாரதாதேவி தன் பொருட்களை கட்டிக்கொண்டிருந்தார். தனது துணிகளுடன் சில நகைகள், தர்மபாலின் புகைப்படம் மற்றும் சில பழைய நினைவுப் பொருட்களை வைத்தார். இனி ஒருபோதும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாது என்று அவருக்கு தெரியும். அவர் தன் அன்பால் ஒவ்வொரு செங்கல்லாக சேர்த்து கட்டிய வீடு இது. இப்போது அவருக்கு அது அந்நியமாகிவிட்டது. மறுநாள் காலை வீட்டில் ஒருவிதமான பரபரப்பு இருந்தது. மருமகள்கள் மேலோட்டமாக சோகமாக இருப்பது போல் நடித்தனர். ஆனால் அவர்கள் கண்களில் மறைந்திருந்த மகிழ்ச்சி சாரதா தேவிக்கு தெரியாமல் இல்லை. வண்டி தயாராக இருந்தது. அவினாஷ் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தான். மற்ற 2 சகோதரர்களும் பின் இருக்கையில் அமர்ந்தனர். சாரதாதேவி கடைசி முறையாக தன் வீட்டை பார்த்தார். தன் கணவருடன் அமர்ந்து டீ குடித்த அந்த வராண்டாவை பார்த்தார். தன் கைகளால் பராமரித்த அந்த தோட்டத்தை பார்த்தார். பின்னர் ஈரம் நிரம்பிய கண்களுடன் வண்டியில் ஏறினார். பயணம் அமைதியாக கழிந்தது. யாரும் பேச துணியவில்லை. ஒருவேளை மனசாட்சியின் சிறு உறுத்தல் அவர்களை பேசவிடாமல் தடுத்திருக்கலாம். நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் சுகூன் விருத்தாசிரம், அமைதி முதியோர் இல்லம் என்று எழுதப்பட்ட கட்டிடத்தின் முன் வண்டி நின்றது. இந்த பெயரே எவ்வளவு முரண்பாடாக இருந்தது. உறவுகளை விட்டு பிரிந்த பின் ஏது அமைதி? அங்கிருந்த நிர்வாகி காகித வேலைகளை முடித்தார். சாரதாதேவி அமைதியாக ஒவ்வொரு காகிதத்திலும் கைரேகை வைத்தார். ஏனெனில் அவர் தன் மகன்களுக்கு முன்னால் ஒரு காட்சியாக மாற விரும்பவில்லை. நிர்வாகி அவருக்கு அவருடைய அறையை காட்டினார். அது சுத்தமாக இருந்தது. ஆனால் அதில் தன் வீட்டின் சுர்களில் இருந்த அந்த அந்நியோன்யம் இல்லை. 3 மகன்களும் அவரை அங்கே விட்டுவிட்டுச் செல்லத் தொடங்கிய போது சாரதாதேவி அவினாஷின் கையை பிடித்துக்கொண்டார். அவர் உதடுகள் நடுங்கின. என்னை விட்டு செல்லாதீர்கள், இந்த தனிமை எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல நினைத்திருக்கலாம். ஆனால் அவர், உன்னையும் உன் மனைவி மக்களையும் பார்த்துக்கொள், உங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று மட்டுமே கூறினார். அவினாஷ் அவசரமாக கையை விடுவித்துக் கொண்டு, அம்மா கவலைப்பட வேண்டாம், நாங்கள் வந்து கொண்டிருப்போம் என்றான். பிறகு அவர்கள் 3 பேரும் அங்கிருந்து தப்பித்து ஓடுவது போல வேகமாக வெளியேறினார்கள். சாரதாதேவி அவர்கள் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அங்கேயே வாசற்படியில் அமர்ந்துவிட்டார். நேற்று முதல் அவர் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் இப்போது வெள்ளமாக பெருக்கெடுத்தது. அவர் இப்போது முற்றிலும் தனிமையாகவும் ஆதரவற்றவராகவும் ஆகிவிட்டார். 3 இளைய மகன்கள் உயிருடன் இருந்தும் இந்த நிலை. முதியோர் இல்லத்தில் பகலும் இரவும் ஒரு கைதி போல கழியத் தொடங்கின. அங்கே சாரதாதேவியைப் போலவே பல அம்மாக்களும் இருந்தார்கள். அவர்களின் கதைகளும் சாரதாதேவியின் கதையை ஒத்ததாகவே இருந்தன. அனைவரின் கண்களிலும் எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லோரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒருவேளை யாராவது வருவார்கள் என்று. மெல்ல மெல்ல சாரதாதேவியும் அவர்களுடன் இணைந்து கொண்டார். அவர் தினமும் காலையில் குளித்து தயாராகி வாசலுக்கு அருகில் போய் உட்கார்ந்து கொள்வார். இன்று அவினாஷ், அலோக் அல்லது சௌரப் தன்னை அழைத்துச் செல்ல வருவார்கள் என்று நினைப்பார். ஆனால் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. யாரும் வரவில்லை. ஆரம்பத்தில் ஓரிரு முறை போன் அழைப்புகள் வந்தன. பிறகு அவையும் நின்றுவிட்டன. அம்மா அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றும் வீட்டின் நிலைமையும் இப்போது சரியாகிக் கொண்டிருக்கிறது என்றும் மருமகள்கள் மகன்களுக்கு உறுதியளித்தனர். அதனால் இப்போது அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறினர். மறுபுறம் வீட்டில் சாரதாதேவி சென்ற பிறகு கொண்டாட்டம் போன்ற சூழல் நிலவியது. 3 சகோதரர்களும் உடனடியாக சொத்துக்களை பிரிக்கும் வேலையை தொடங்கினர். வீடு 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. நடுவில் சுவர்கள் எழுப்பப்பட்டன. ஒரு காலத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்த பெரிய வரவேற்பறை இப்போது முற்றிலுமாக பிளவுபட்டிருந்தது. தொழிற்சாலையும் பாகம் பிரிக்கப்பட்டது. ஆனால் இயற்கை இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. காலச்சக்கரம் தனது வேலையை காட்டத் தொடங்கியது. பிரிவினைக்குப் பிறகு அந்த வீட்டின் செழிப்பு முற்றிலும் அழிந்து போனது. சகோதரர்களுக்குள் தொழில் ரீதியான பகைமை தொடங்கியது. நேற்று வரை ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் இப்போது ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறிவிட்டனர். காஜல், நேகா மற்றும் ரீமா ஆகியோரும் இப்போது ஒருவரையொருவர் முகம் பார்க்க கூட விரும்பவில்லை. சாரதா தேவியால் நிலைத்திருந்த வீட்டின் அமைதி இப்போது முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. ஆனால் இன்னும் யாருக்கும் தங்கள் தவறை உணர முடியவில்லை. இதெல்லாம் வியாபாரத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். 6 மாதங்கள் கடந்துவிட்டன. சாரதா தேவி இப்போது படுக்கையில் விழுந்துவிட்டார். அவரது உடல்நிலை வேகமாக மோசமடைந்தது. அவருக்கு எந்த நோயும் இல்லை, உள்ளுக்குள் இருக்கும் சோகமே அவரை அரித்துக் கொண்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறினர்.
அவர் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். சும்மா அமைதியாக படுத்துக்கொண்டு மேற்கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். மறுபுறம் அவினாஷுக்கு திடீரென்று ஒரு சட்டச்சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு அவனுக்கு தன் தாயின் கையெழுத்து அவசரமாக தேவைப்பட்டது. பழைய சொத்துப்பத்திரங்களில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் சாரதா தேவியின் கையெழுத்து இல்லாமல் அதை தீர்க்க முடியாது என்றும் இல்லையென்றால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்றும் வக்கீல் கூறினார். சரி, இதே சாக்கில் அம்மாவையும் சந்தித்தது போல் இருக்கும், வேலையும் முடிந்துவிடும் என்று அவினாஷ் நினைத்தான். அவன் தன் சகோதரர்களிடம் சொல்லாமல் தனியாகவே முதியோர் இல்லத்தை நோக்கி புறப்பட்டான். அம்மாவிற்கு என்ன முகத்தை காட்டுவது என்று வழியில் யோசித்துக் கொண்டே சென்றான். ஆனாலும் அவனது சுயநலம் அவனை ஆட்கொண்டிருந்தது. அம்மாவுக்காக சிறிது இனிப்புகளை வாங்கிக் கொள்ளலாம், அம்மா சந்தோஷப்படுவார் என்று நினைத்தான். அவன் முதியோர் இல்லத்தை அடைந்தபோது அங்கே ஒரு விசித்திரமான சோகமான சூழல் நிலவியது. அவன் வரவேற்பறைக்கு சென்று தன் அம்மாவை பற்றி கேட்டான். அங்கிருந்த பொறுப்பாளர் அவனை விசித்திரமாக பார்த்து, நீங்கள் மிகவும் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்றார். அவினாஷ் அசட்டு சிரிப்புடன், உண்மையில் நான் மிகவும் பிஸியாக இருந்தேன், நான் சாரதா தேவியின் அறைக்குச் செல்ல வேண்டும் என்றான். பொறுப்பாளர் பெருமூச்சு விட்டு, அறை எண் 12. ஆனால் இப்போது அவர் என்று இழுத்தார். அவினாஷ் அவர் முழுமையாகச் சொல்வதைக் கேட்காமலே வேகமாக நடந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஒருவிதமான இனம் புரியாத பயம் அவனைச் சூழ்ந்தது. அவன் அறையின் வாசலை அடைந்தபோது கதவு திறந்திருந்தது. ஆனால் உள்ளே இருந்த காட்சியைக் கண்டு அவன் கால்கள் அங்கேயே உறைந்து போயின. அறை காலியாக இருந்தது. படுக்கையில் சுத்தமான விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஒரு வெள்ளை கவர்கள் மீது சாரதா தேவியின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. அங்கே யாரும் இல்லை. அவினாஷின் தொண்டையில் முள் குத்துவது போல் இருந்தது. அவன் திரும்பி நர்ஸை அழைத்தான். ஒரு வயதான பணிப்பெண் அங்கே வந்தார். அவர் அவினாஷை அடையாளம் கண்டுகொண்டார். கோபத்துடனும் வருத்தத்துடனும் அவினாஷை பார்த்து, அவர் போய்விட்ட பிறகு இப்போதுதான் வருகிறாயா என்று கேட்டார். இதை கேட்டதும் அவினாஷ் மீது இடி விழுந்தது போல் இருந்தது. அவன் தடுமாறும் குரலில், என்ன அர்த்தம், அம்மா எங்கே என்று கேட்டான். அந்த பணிப்பெண் படுக்கையைச் சுட்டிக்காட்டி, அவர்தான் எப்போதோ உங்களுக்காக காத்து காத்து சோர்ந்து போய்விட்டார் என்றார். அவர் இந்த இடத்தை விட்டுச் சென்று விட்டார். ஆனால் போவதற்கு முன் அவர் உனக்காக இந்த கடிதத்தையும் புகைப்படத்தையும் விட்டுச் சென்றார். என் மகன் அவினாஷ் வந்தால் அவனிடம் கொடுத்துவிடுங்கள் என்று சொன்னார் என்று பணிப்பெண் கூறினார். அவினாஷ் நடுக்கமான கைகளுடன் அந்த உரையை எடுத்தான். இது தந்தை சேத் தர்மபால் இறப்பதற்கு முன் எழுதிய அதே கடிதம். நேரம் வரும்போது இதை மகன்களிடம் கொடுக்கும்படி அவர் சாரதா தேவியிடம் கூறியிருந்தார். இந்த கடிதத்தை சாரதா தேவி எப்போதும் தன் நெஞ்சோடு அணைத்து வைத்திருந்தார். இப்போது அது அவினாஷின் கைகளில் இருந்தது. இந்த சிறிய காகித துண்டில் தன் வாழ்க்கையின் மிக பயங்கரமான உண்மை எழுதப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. அது அவனது மொத்த உலகத்தையும் சிதறடிக்கப் போகும் ஒரு உண்மை. அவினாஷ் அந்த படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து உரையை திறந்தான். அவன் கைகள் பயங்கரமாக நடுங்கின. கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. கடிதத்தின் முதல் வரியை படித்ததுமே அவன் காலடியிலிருந்து பூமி நழுவியது. அவினாஷின் கண்கள் அவன் தந்தை தன் கைகளால் எழுதிய அந்த வார்த்தைகளில் நிலைத்து நின்றன. கடிதத்தை படிக்க படிக்க அவன் உடலில் இருந்து உயிர் பிரிவது போல் இருந்தது. வரிகள் நகர நகர அவன் முகம் வெளிரிப்போனது. நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. அவை கண்ணீரல்ல, உருகிய ஈயம் அவன் காதுகளில் ஊற்றப்படுவது போல் இருந்தது. முழு கடிதத்தையும் படித்த பிறகும் காகிதத்திலிருந்து பார்வையை விலக்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. தலையை நிமிர்ந்து பார்த்தால் உலகம் அவனை விழுங்கிவிடும் என்பது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். உணர்ச்சிகளே இல்லாத ஒரு கற்சிலையைப் போல அவன் இருந்தான். அவன் மூளையில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் கூட மெதுவாக கேட்டது. நர்ஸின் குரல் அவனுக்கு கேட்டது. வெளியே செல்லும் வாகனங்களின் சத்தமும் கேட்டது. ஆனால் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த புயல் அவன் மனதை சம்மட்டியால் அடிப்பது போல் இருந்தது. அந்த கடிதத்தில் இருந்த வெளிப்பாடுகள் ஒரு பிரளயத்திற்கு குறைந்தவையல்ல. பல ஆண்டுகளாக தங்கள் வீட்டின் அஸ்திவாரத்தில் புதைந்திருந்த அந்த விஷயம் இன்று ஒரு வெடிப்பைப் போல வெளியே வந்திருந்தது. இந்த குடும்பத்தின் வாரிசு என்றும் மூத்தவன் என்றும் தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்த அவனது முழு அடையாளமும் உடைந்து போனது. என்ன செய்வது என்றே அவனுக்கு நீண்ட நேரம் புரியவில்லை. அவன் கை கால்கள் மரத்துப் போயிருந்தன. இதய துடிப்பு நெஞ்சை பிளந்து வெளியே வருவது போல் வேகமாக இருந்தது. குற்ற உணர்ச்சி, அவமானம் மற்றும் பயம் கலந்த ஒரு நிலையில் அவன் சிக்கியிருந்தான். தாங்கள் இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பதும், யாரை தூக்கி எறிந்தோமோ அவர்தான் உண்மையில் தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் என்பதும் எவ்வளவு பெரிய முரண் என்று அவன் நினைத்தான். தன் தாயின் முகம் அவன் கண்முன்னே சுழல்வதை அவன் உணர்ந்தான். முதியோர் இல்லத்தில் கடைசியாக விட்டுச் சென்றபோது பார்த்த அந்த சுருக்கங்கள் நிறைந்த முகம். அப்போது அவர் கண்களில் எவ்வளவு இயலாமை இருந்ததோ அதைவிட அதிகமான இயலாமை இன்று அவன் இதயத்தில் இருந்தது. திடீரென்று யாரோ அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பியது போல் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. தனது 2 சகோதரர்களான ஆலோக் மற்றும் சௌரப் இன்னும் ஏதோ ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில்தான் இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தானும் இப்போதுதான் விழித்திருக்கிறான்.
இந்த பயங்கரமான உண்மை இதோடு முடிந்துவிடக்கூடாது. அவன் திடீரென்று அந்த இடத்திலிருந்து எழுந்தான். அவன் எழுந்த வேகத்தில் நாற்காலி பின்னால் விழுந்தது. அங்கிருந்த ஊழியர்களும் நர்சுகளும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சற்று முன் அழுது கொண்டிருந்தவன் இப்போது என்ன ஆனான் என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அவன் இதயம் யாரைப் பற்றியும் கவலைப்படவில்லை. அவன் பைத்தியம் பிடித்தவன் போல அறையை விட்டு வெளியே ஓடினான். அவன் கையில் அவனது வாழ்க்கையின் மிக விலைமதிப்பற்ற பொக்கிஷமான அந்த கடிதம் இருந்தது. அவன் நடைபாதையில் ஓடி வாகன நிறுத்துமிடத்திற்குச் சென்றான். அவன் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவன் அடிக்கடி தன் நெஞ்சில் அடித்துக் கொண்டான். தனக்குள் இருக்கும் மூச்சு திணறலை குறைக்க முயற்சிப்பது போல இருந்தது. அவன் நடுங்கும் கைகளால் காரின் கதவை திறந்து காரை ஸ்டார்ட் செய்தான். வண்டியை எப்படி ஓட்டுகிறான் என்றே அவனுக்கு புரியவில்லை. சாலைகளில் டிராஃபிக் சத்தம் இருந்தது. ஆனால் அவன் காதுகளில் அந்த கடிதத்தின் வார்த்தைகள் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தன. அவன் கூடிய விரைவில் வீட்டை அடைந்து தன் சகோதரர்களை பிடித்து அவர்களை திருத்த விரும்பினான். நாம் நம் சொர்க்கத்தையே நரகத்தில் தள்ளிவிட்டோம். இப்போது இந்த நொடியே பறந்து சென்று வீட்டை அடைய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவனது வேகம் உச்சத்தில் இருந்தது. எந்த விலையாவது கொடுத்து இந்த உண்மையை அவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த ரகசியத்தை அவன் இன்னும் தன் நெஞ்சில் அடக்கி வைத்திருந்தான், வாய்விட்டுச் சொல்லவில்லை. ஆனால் அவன் உள்ளே இருந்த புயல் இந்த ரகசியம் திறக்கும்போது சாரதா சதன் வீட்டின் சுவர்கள் கூட அதிரும் என்று சொல்லாமல் சொல்லியது. மறுபுறம் நகரின் சலசலப்பான ஆனால் அமைதியான பகுதியில் ஒரு சிறிய ஆனால் மிகவும் அழகான வீடு இருந்தது. இதை பற்றி வெளியுலகத்திற்கு மட்டுமல்ல, சேத் தர்மபாலின் மகன்களுக்கே கூட எதுவும் தெரியாது. அதே வீட்டில் ஒரு வசதியான அறையில் சாரதா தேவி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். ஒரு இளம் வேலைக்காரி அவருக்கு கரண்டியால் சூப் ஊட்டிக் கொண்டிருந்தாள். சாரதா தேவியின் முகம் வெளுத்துப் போயிருந்தது. கண்களுக்கு கீழே ஆழமான கருவளையங்கள் தோன்றியிருந்தன. அவர் உடல் ரீதியாக மிகவும் பலவீனமாகியிருந்தார். அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. வாயை திறப்பதே கடினமாக இருந்தது. ரேஷ்மா மிகுந்த அன்போடும் கவனத்தோடும் அவருக்கு ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். அம்மா, தைரியமாக இருங்கள், நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டும் என்று ஆறுதல் கூறினாள். ஆனால் சாரதா தேவியின் பார்வை திறந்த ஜன்னலுக்கு வெளியே வானத்தில் நிலைத்திருந்தது. அங்கே மேகங்கள் இருண்டு கொண்டிருந்தன, சரியாக அவருடைய வாழ்க்கையைப் போலவே. அவர் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்ததன் நோக்கம் இப்போது நிறைவேறிவிட்டது. அல்லது அவரது நம்பிக்கையின் கடைசி விளக்கும் அணைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் சாரதா தேவி முதியோர் இல்லத்திலிருந்து இந்த ரகசிய வீட்டிற்கு வந்தது திடீரென்று எடுத்த முடிவு அல்ல. இது ஒரு தற்செயல் நிகழ்வும் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான காயமும் உடைந்த மனமும் இருந்தது. இன்று காலையில்தான் சாரதா தேவியின் வக்கீலிடமிருந்து முதியோர் இல்ல அலுவலகத்திற்கு போன் வந்தது. வக்கீல் சேத் தர்மபாலின் மிக பழைய மற்றும் விசுவாசமான நண்பர். அவருக்கு எல்லா சூழ்நிலைகளும் தெரியும். அவர் சாரதா தேவியிடம் பேசினார், மிகுந்த வருத்தத்துடன். அண்ணி, இப்போதுதான் அவினாஷின் போன் வந்தது. குழந்தைகளில் ஒருவன் அந்த பழைய சொத்து பத்திரங்களை கேட்கிறான் என்றார். அதற்கு உங்கள் கையெழுத்து தேவை என்று நான் அவனிடம் சொன்னேன். அதனால் அவன் இன்று உங்களிடம் கையெழுத்து வாங்க வருகிறான். ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவன் உங்கள் நலனை விசாரிக்கவோ அல்லது உங்களை திரும்ப அழைத்துச் செல்லவோ வரவில்லை. வெறும் உங்கள் கையெழுத்தை வாங்கி அந்த சொத்தை விற்பதற்காக மட்டுமே வருகிறான் என்று கூறினார். இதை கேட்டதும் சாரதா தேவியின் கையிலிருந்து போன் விழ பார்த்தது. அவர் இதயத்தின் ஒரு மூலையில் இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கை எஞ்சியிருந்தது. ஒருவேளை என் மகன்கள் என்னை நினைத்து வருவார்கள், அவர்களுக்கு தங்கள் தவறு புரிந்து என்னை அழைத்துச் செல்ல வருவார்கள் என்று நினைத்தார். யாருக்காவது தனது உடல்நிலையை பற்றி கவலை இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அவர் தனது வலியையும் தனிமையையும் தாங்கிக் கொண்டிருந்தார். சொத்து மீதான பேராசை தங்கள் உறவை விட பெரிதாகிவிடும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆனால் வக்கீலின் வார்த்தை அந்த பிரமையையும் உடைத்துவிட்டது. இப்போது தன் மகன்களின் இதயம் கல்லாகிவிட்டது என்றும் அங்கே தாய்க்கு எந்த இடமும் இல்லை என்றும் அவருக்கு உறுதியாகிவிட்டது. சுயநலத்திற்காக தாயின் வாசலுக்கு வரும் அந்த மகன்களின் முகத்தை கூட பார்க்கக்கூடாது என்று அந்த நொடியே அவர் முடிவு செய்தார். வக்கீலிடம் வண்டியை அனுப்பி வையுங்கள், நான் இனி இங்கே இருக்க மாட்டேன் என்று கூறினார். வண்டி வருவதற்கு முன் அவர் தன்னுடன் கொண்டு வந்திருந்த அந்த பழைய பெட்டியை திறந்தார். அதிலிருந்து சேத் தர்மபால் இறக்கும்போது கொடுத்த சீல் வைக்கப்பட்ட உரையை எடுத்தார். தர்மபால் தொலைநோக்கு பார்வை கொண்டவர். தன் பிள்ளைகளிடம் பேராசை குணம் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இருப்பதற்கு சில நாட்களுக்கு முன் அவர் சாரதா தேவியிடம், சாரதா, நீ பிள்ளைகளை உன் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிறகு இவர்களே உன்னை துன்புறுத்துவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறியிருந்தார். எப்பொழுதாவது இவர்கள் உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றும் நிலை வந்தாலோ அல்லது உன்னை அவமானப்படுத்தினாலோ நீ இந்த உரையை திறந்து பார். நான் உனது பெயரில் ரகசியமாக வாங்கிய இந்த வீட்டிற்குச் சென்று தங்கு என்று சொல்லியிருந்தார். அப்போது சாரதா தேவி அழுதுகொண்டே அவர் வாயை மூடி, அப்படி ஒரு நிலை வராது, நான் இந்த ரகசியத்தை ஒருபோதும் திறக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தார். ஆனால் இன்று சூழ்நிலை அவரை கட்டாயப்படுத்திவிட்டது.
அவர் மிகவும் யோசித்து தன் கைகளாலேயே அந்த காகிதத்தை படுக்கையின் தலைப்பகுதியில் வைத்தார். மகன்களின் பார்வை உடனடியாக அதன் மீது விழவேண்டும் என்பதற்காக தன் விரலை அதன் மீதே வைத்திருந்தார். இது ஒரு பெண்ணின் சாதாரண ஏற்பாடு அல்ல, மாறாக தன் மகன்களுக்கு காட்ட விரும்பிய ஒரு கண்ணாடி. அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக தன்னை தேடி வரும்போது அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மையை அவர்கள் காண வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவள் கல் நெஞ்சத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி வக்கீல் அனுப்பிய காரில் அந்த ரகசிய வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். இந்த வீட்டை தர்மபால் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவள் பெயரில் எழுதி வைத்திருந்தார். மேலும் உயிலில் மகன்களிடம் இதைப்பற்றி ஒருபோதும் குறிப்பிடக்கூடாது என்று எழுதியிருந்தார், நிலைமை எல்லை மீறாதவரை. இப்போது சாரதா தேவி இந்த வீட்டில் பாதுகாப்பாக இருந்தார், ஆனால் அவரது இதயம் உடைந்து போயிருந்தது. ரேஷ்மா சூப் கிண்ணத்தை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தண்ணீர் டம்ளரை அவரை நோக்கி நீட்டினாள். சாரதா தேவி ஒரு வாய் தண்ணீர் குடித்துவிட்டு சோர்வான குரலில் கேட்டார், வக்கீல் ஐயாவிடமிருந்து ஏதேனும் போன் வந்ததா? ரேஷ்மா இல்லை என்று தலையசைத்தாள். அந்த காகிதம் இப்போது அவர்கள் கையில் கிடைத்திருக்கும் என்று சாரதா தேவிக்கு தெரியும். அவரால் பொறுமையாக இருக்க முடிந்தது. ஆனால் அந்த கணத்தில் தன் மகன்களின் இதயம் என்ன பாடுபடும்? ஒரு தாயாக இதை நினைத்தாலே அவர் மனமுடைந்தது. அவரது இதயம் துடித்தது. அந்த நேரத்தில் தன் மகனின் அருகிலிருந்து அவனை தேற்ற முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அதே மகன்கள் தன்னை எப்படி முற்றிலும் தனியாகவும் ஆதரவற்றும் கைவிட்டார்கள் என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் கண்களை மூடிக்கொண்டார். 2 கண்ணீர் துளிகள் அவரது கன்னங்களில் உருண்டன. மக்கள் சொல்வது போல் கர்மவினை தொடங்கிவிட்டது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். நான் எந்த உண்மையை மறைத்து வைத்திருந்தேனோ அது இப்போது புயலாக மாறி என்னை நோக்கி வருகிறது. மகன்களின் பைத்தியக்காரத்தனமும் சாரதா தேவியின் மௌனமும் இதற்கு சான்றாக இருந்தன. விதிக்கணக்கு கேட்கும்போது மனிதனின் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். சாரதா தேவி இனி ஒருபோதும் இந்த மகன்களின் வாழ்க்கையில் ஈடுபடப்போவதில்லை என்று முடிவு செய்திருந்தார். ஏனெனில் தாய்மையின் இந்த போராட்டத்தில் இன்று மாகி வெற்றி பெற்றிருந்தாள். இப்போது தனக்கு சொந்தமில்லாத தன் சொந்த மகன்கள் தன்னிடம் என்ன செய்தார்கள் என்பதை அவர் உலகுக்கு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இனி மேலும் அவமானத்தை தாங்கிக் கொள்ளவும் அவர் விரும்பவில்லை. அதனால் அவர் தன்னை முழுமையாக தனிமைப்படுத்திக் கொண்டார். மறுபுறம் ரயில் காற்றை கிழித்துக்கொண்டு நகரத்தின் இரைச்சலை பின்னுக்கு தள்ளிவிட்டு வீட்டை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. அவனது மூளை மரத்துப் போயிருந்தது. இந்த ஒரு விஷயம் மட்டுமே அவன் மனதில் மீண்டும் மீண்டும் சுழன்றது. எப்போது வீடு போய் சேருவான்? எப்போது அவன் தன் சகோதரர்கள் முன் அந்த காகிதத்தை காட்டி, சொல்லுங்கள், இப்போது நாம் என்ன செய்வது என்று கேட்பான்? அவனிடம் இழக்க எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்துவிட்டார்கள். கடிதத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வார்த்தையும் அவன் ஆன்மாவில் சாட்டையடியாய் விழுந்தது. முதியோர் இல்லத்தின் தூசியை சுவாசிக்க அவர்கள் விட்டுச் சென்ற பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல என்பது இப்போது அவனுக்கு தெரிந்துவிட்டது. அவள் அவர்கள் தலைக்கு மேல் ஒரு நிழல் போல இருந்தாள். இப்போது அவளுடைய உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. ஆனால் இதையெல்லாம் தன் சகோதரர்கள் முன்னிலையிலேயே சொல்ல அவன் விரும்பினான். அப்போதுதான் அவனுக்கு நேர்ந்த அதே கதி அவர்களுக்கும் நேரும். அவன் இப்போது குடித்த விஷத்தை தன் சகோதரர்களின் தொண்டையிலும் இறக்க விரும்பினான். அப்போதுதான் செய்யப்பட்ட குற்றத்தின் சுமையை அனைவரும் சேர்ந்து சுமக்க முடியும். வண்டி வீட்டின் வாசலுக்கு வந்ததும் காவலாளி கதவை திறக்க சற்று தாமதமானது. இதனால் அவினாஷ் ஹாரன் மீது கையை வைத்து தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தான். இன்று அவன் சாதாரணமாக இல்லை என்பது அவனது இந்த நடவடிக்கையிலிருந்து தெளிவாக தெரிந்தது. கேட் திறந்ததும் வண்டியை உள்ளே விட்டு டயர்களின் கீச்சுக்குரலுடன் போர்ட்டிகோவில் பிரேக் போட்டான். வீட்டிற்குள் இருந்த காஜல், நேஹா மற்றும் ரீமா ஜன்னல்கள் வழியாக இந்த காட்சியை பார்த்தனர். அவினாஷுக்கு திடீரென என்ன ஆனது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவன் இன்று மிகவும் அமைதியான மனதுடன் தானே சென்றான். பிறகு ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? வண்டியிலிருந்து இறங்கியதும் அவன் கால்கள் தள்ளாடின. டை தளர்ந்திருந்தது மற்றும் முகம் கலைந்து போயிருந்தது. அவன் கத்திக்கொண்டே உள்ளே நுழைந்தான். அலோக், சௌரப், வெளியே வாருங்கள், எல்லோரும் வெளியே வாருங்கள். அவனது குரலின் கூர்மையால் வீடு முழுவதும் அதிர்ந்தது. 3 மனைவிகளும் பயந்து கொண்டே தங்கள் அறைகளை விட்டு வெளியே வந்தார்கள். அலோக் மற்றும் சௌரப் கூட ஏதோ பெரிய விபத்து நடந்துவிட்டது அல்லது தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்று நினைத்து பயந்து தங்கள் அறைகளிலிருந்து கீழே ஓடி வந்தார்கள். தொழிற்சாலையில் அல்ல, எல்லாவற்றையும் சாம்பலாக்கப் போகும் தீ தங்கள் வாழ்க்கையில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. மறுபுறம் அந்த அறிமுகமில்லாத ஆனால் அமைதியான வீட்டின் திறந்த அறையில் சாரதாதேவி இன்னும் தன் நினைவுகளின் கடலில் மூழ்கியிருந்தார். ஜன்னலுக்கு வெளியே மழை பெய்ய தொடங்கியிருந்தது. துளிகளின் சத்தம் சூழலை இன்னும் சோகமாக்கியது. நர்ஸ் அவருக்கு மருந்து கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். இப்போது அவர் தனியாக இருந்தார். இந்த தனிமை அவரை கடந்த கால நாட்களை நோக்கி ஏன் இழுத்து சென்றது? அவர் தைரியமாக தனக்குள் பூட்டி வைத்திருந்த விஷயங்கள் அவை. அவர் இளமையாக இருந்த மற்றும் உலகின் அனைத்து வசதிகளும் அவரிடம் இருந்த நாட்களைத் தவிர குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த நாட்கள் அவர் கண்முன் நிழலாடின. சாரதாதேவி ஒரு மிகப்பெரிய நவாப் குடும்பத்தின் ஒரே வாரிசு. செல்வம் கொட்டிக் கிடந்தது.
ஆனால் இயற்கையோ அவரது மடியை நிரப்ப முடிவு செய்யவில்லை. அவரது முதல் திருமணம் அவரது செல்வத்தை மட்டுமே விரும்பிய ஒரு நபருடன் நடந்தது. ஆனால் சாரதா தேவிக்கு குழந்தை பிறக்காது என்று தெரிந்ததும் அவர் கிண்டல் மற்றும் அவமானங்களை செய்யத் தொடங்கினார். மலடி என்ற ஏச்சு பேச்சை தினமும் கேட்க வேண்டியிருந்தது. இறுதியில் அந்த திருமணம் தோல்வியடைந்தது. விவாகரத்து என்ற கரையுடன் அவர் தன் தாய் வீட்டு அரண்மனைக்கு திரும்பினார். அவரது வாழ்க்கையில் தர்மபால் வந்தார். அவரது தந்தையின் நம்பிக்கைக்குரிய நேர்மையான மற்றும் உழைப்பாளியான ஊழியர். அவனது வாழ்க்கையும் துக்கங்கள் நிறைந்ததாக இருந்தது. அவனது மனைவி தர்மபாலின் ஏழ்மையை தாங்க முடியாமல் அவனை விட்டு ஓடிவிட்டாள். 3 சிறு குழந்தைகளான அவினாஷ், அலோக் மற்றும் சௌரப் ஆகியோரை விட்டுச் சென்றிருந்தாள். தர்மபால் இந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டான். சாரதா தேவி இந்த அப்பாவி குழந்தைகளை பார்த்தபோது அவருக்குள் உறங்கிக் கொண்டிருந்த தாய்மை விழித்துக் கொண்டது. இயற்கை தன் மடியை நிரப்ப வேறு வழியை கண்டுபிடித்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. அவர் சமூகத்தை பற்றி கவலைப்படாமல் தர்மபாலை திருமணம் செய்து கொண்டார். இது மிகப்பெரிய முடிவு. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி, மறுபுறம் ஒரு சாதாரண ஊழியர். ஆனால் சாரதாவிற்கு அந்த குழந்தைகள் மட்டுமே தேவைப்பட்டனர். தர்மபால் ஒரு உண்மையான மற்றும் நல்ல மனிதன். முதல் கணவரிடமிருந்து சாரதா தேவிக்கு கிடைக்காத மரியாதையை அவன் கொடுத்தான். சாரதா தேவி தனது அனைத்து சொத்துக்கள், வங்கியிருப்பு மற்றும் நிலத்தை தர்மபாலிடம் ஒப்படைத்து, இன்று முதல் நீங்களே இவற்றை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த பணத்தைக் கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். இந்த குழந்தைகளுக்கு தங்களை பெற்ற தாய் தங்களை விட்டுச் சென்று விட்டாள் என்ற உணர்வு வராதவாறு இவர்களை வளருங்கள். தர்மபால் சாரதா தேவியின் செல்வத்தை தனது பொறுப்பாக கருதினான் மற்றும் இரவும் பகலும் உழைத்து அதை ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யமாக மாற்றினான். 3 மகன்களும் சாரதாவையே தங்கள் தாயாக கருதி வளர்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த வீட்டிற்கு வந்தபோது மிகவும் சிறியவர்களாக இருந்தார்கள். மேலும் சாரதா அவர்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகள் என்பதை ஒருபோதும் உணரவிடவில்லை. அவள் இரவு முழுவதும் விழித்திருந்து அவர்களை பார்த்துக் கொண்டாள். அவர்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினாள். தர்மபால் கூட சில நேரங்களில் வேறு ஒரு பெண் மற்றவரின் குழந்தைகளுக்கு இவ்வளவு அன்பை எப்படி கொடுக்க முடியும் என்று ஆச்சரியப்படுவான். ஆனால் காலம் செல்லச் செல்ல மகன்கள் வளர்ந்தார்கள். அவர்களுக்கு திருமணமானதும் வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. தர்மபால் ஒரு அனுபவசாலி. அவன் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தான். தன் மகன்கள் தங்கள் மனைவியின் செல்வாக்கிற்கு ஆளாகிறார்கள் என்பதையும், சாரதா தேவி வழங்கிய சுதந்திரத்தையும் அன்பையும் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் அவனால் பார்க்க முடிந்தது. சாரதா தேவி தனது முழு வாழ்க்கையையும் இந்த குழந்தைகளுக்காக அர்ப்பணித்துவிட்டார் என்பது தர்மபாலுக்கு தெரியும். ஆனால் இந்த குழந்தைகளின் கண்களில் அவருக்கான மரியாதையும் பாசமும் குறைந்து கொண்டே வந்தது. தர்மபாலுக்கு தனது மரணத்தை பற்றிய பயம் இல்லை. தான் போன பிறகு சாரதாவிற்கு என்ன ஆகும் என்ற பயம்தான் இருந்தது. இந்த சொத்து மற்றும் பணம் தான் உறவுகளின் அடிப்படை என்பது அவனுக்கு தெரியும். எந்த நாள் சாரதாவின் கையை விட்டு இந்த அதிகாரம் செல்கிறதோ அன்று மகன்கள் அவளை கவனிக்க கூட மாட்டார்கள். எனவே தர்மபால் தனது வாழ்க்கையின் கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்தான். அவன் நகரத்தின் மறுமுனையில் அமைதியாக ஒரு சிறிய வீட்டை சாரதாவின் பெயரில் வாங்கினான் மற்றும் ஒரு பெரிய தொகையை சாரதா தேவியின் பெயரில் தனி கணக்கில் மாற்றினான். பின்னர் தனது வக்கீலை அழைத்து புதிய உயில் ஒன்றை தயார் செய்தான். அதில் இன்றுவரை மறைக்கப்பட்டிருந்த அனைத்து ரகசியங்களையும் எழுதினான். அவன் சாரதா தேவியிடம் ஒரு சத்தியம் வாங்கினான். அதாவது இந்த மகன்களிடம் இதையெல்லாம் சாரதாவினுடையது என்று சொல்லக்கூடாது என்றும், அவள் அவர்களின் உண்மையான தாய் இல்லை என்ற உண்மையை வெளிப்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். இதனால் அவர்கள் மனம் உடையக்கூடாது. அத்துடன் தர்மபால் சாரதாவிடம் அந்த கடிதத்தையும் கொடுத்து, சாரதா, எப்போதாவது நிலைமை எல்லை மீறிப்போய் இவர்கள் உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றினால் இந்த கடிதத்தை இவர்களிடம் கொடுத்துவிடு என்று கூறியிருந்தான். சாரதா அழுது கொண்டே அந்த கடிதத்தை வாங்கினாள். அதை உபயோகிக்கும் நிலை வரும் என்று அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இன்று அதை நிம்மதியான அறையில் அமர்ந்து சாரதா யோசித்துக் கொண்டிருந்தாள். தர்மபால் எவ்வளவு உண்மையானவர்! அவர் இறந்த பிறகும் அவளையும் தன் மகன்களையும் ஆதரவற்றவர்களாக ஆகவிடவில்லை. இரவு காலை 8 மணிக்கு அவள் தர்மபாலின் காதலின் பரிசான அந்த கூரையின் கீழ் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. ஏனென்றால் அவள் தன் மகன்களை நேசித்தாள். அவர்களின் பிரிவை எந்த சொத்து அல்லது வீட்டாலும் ஈடு செய்ய முடியாது. மறுபுறம் அவினாஷின் வீட்டில் உலகம் அழிவது போன்ற காட்சி இருந்தது. அவினாஷ் மூச்சு வாங்கிக் கொண்டே வீட்டிற்குள் நுழைந்து அனைவரையும் டிராயிங் ரூமில் கூட்டினான். 3 சகோதரர்களும் சோபாவில் அமர்ந்திருந்தனர். அவர்களின் மனைவிகள் ஆச்சரியத்துடன் அவினாஷை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவன் அறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த கடிதம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அலோக் பயந்து போய் கேட்டான், அண்ணா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? அம்மா எங்கே? கையெழுத்து வாங்கிவிட்டீர்களா? கையெழுத்து என்ற பெயரை கேட்டதும் அவினாஷ் விஷமத்தனமாகச் சிரித்துவிட்டு தன்னை மேஜை மீது சாய்த்து கொண்டான். அவன் சொன்னான், உனக்கு கையெழுத்துதான் முக்கியமா? நாம் நாசமாகிவிட்டோம். அலோக், நாம் அழிந்து விட்டோம். சௌரப் முன்னேறிச் சென்றான். அவன் கையிலிருந்து கடிதத்தை வாங்கி படிக்கத் தொடங்கினான். படிக்க படிக்க அவன் முகத்தின் நிறம் மாறியது. அவன் சோபாவில் விழுந்தான். ரீமாவும் காஜலும் பதற்றத்துடன் கடிதத்தை பார்த்தார்கள்.
அவினாஷ் கத்தினான், படியுங்கள், நம் அப்பா நமக்காக என்ன எழுதியிருக்கிறார் என்று எல்லோரும் கேளுங்கள். பிறகு அவன் இதுவரை தன் நெஞ்சில் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்த அந்த ரகசியத்தை கக்கினான். நாம் மிகவும் யோசித்து முதியோர் இல்லத்தில் விட்டு வந்த அந்த பெண் நம்முடைய சொந்த தாய் இல்லை. அறையில் யாரையோ பாம்பு கடித்தது போன்ற அமைதி நிலவியது. காஜலின் வாயிலிருந்து தன்னிச்சையாக ஒரு அலறல் வந்தது. என்ன? அவினாஷ் தொடர்ந்து பேசினான். அவனது குரலில் கோபமும் ஆத்திரமும் தெளிவாக தெரிந்தது. அவன் சொன்னான், ஆம், நம்முடைய சொந்தத்தாய் வறுமைக்கு பயந்து நம்மை விட்டு ஓடிவிட்டாள். நாம் பிச்சைக்காரர்களின் குழந்தைகள். இந்த சாரதா தேவிதான் நம்மை தத்தெடுத்தார். இந்த மொத்த சொத்து, இந்த தொழிற்சாலை, இந்த பங்கிலா, எதன் பங்குக்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்களோ அது அனைத்தும் சாரதா தேவியுடையது. நம் தந்தைக்கு இதில் எதுவுமே இல்லை. அவர் சாரதா தேவியின் வெறும் ஊழியர் மட்டுமே. சட்டப்படி இந்த சொத்தின் உண்மையான வாரிசு சாரதா தேவி மட்டும்தான் என்று அப்பா எழுதியிருக்கிறார். அவள் நினைத்தால் ஒரு நொடியில் நம்மை நடுத்தெருவில் நிறுத்த முடியும். இந்த சொத்தை விற்பதற்கு எனக்கு அவளுடைய கையெழுத்து தேவைப்பட்டது. ஏனென்றால் இது நம் பெயரில் இல்லவே இல்லை. இது சாரதா தேவியின் தனிப்பட்ட சொத்து. இதை கேட்டதும் 3 மருமகள்களின் முகங்களும் வெளிறிப்போயின. எந்த சொத்தின் ஆணவத்தில் அவர்கள் சாரதா தேவியை செருப்புக்கு சமமாக நடத்தினார்களோ அது உண்மையில் மணல் சுவராக நிரூபணமானது. அலோக் நடுங்கும் குரலில் கேட்டான், அப்போ இப்ப என்ன ஆகும்? அவினாஷ் தலையை பிடித்துக்கொண்டு தரையில் அமர்ந்தான். இனி எதுவும் நடக்காது. அப்பா கடைசியாக எழுதியிருக்கிறார். நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாரதாவிற்கு மிகுந்த துயரத்தை கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டீர்கள் என்று அர்த்தம். எனவே எனது உயிலின்படி சாரதா வீட்டில் இல்லை என்றால் உங்கள் மூவருக்கும் இந்த சொத்தில் எந்த உரிமையும் இல்லை. முழுச் சொத்தும் ட்ரஸ்டுக்குச் சென்றுவிடும். நாம் முழுமையாக அழிந்துவிட்டோம். அறையில் மரண அமைதி நிலவியது. தலைப்பகுதியிலிருந்து யாரோ அழும் சத்தம் கேட்டது. சாரதா தேவி ஏன் அமைதியாக இருந்தார் என்பது இப்போது அவர்களுக்கு புரிந்தது. அவர் ஒருபோதும் சொத்தை பற்றி பேசாததற்கு காரணம் பாசத்தின் காரணமாக முழுச் சொத்தையும் அவர்கள் பெயரிலேயே எழுதி வைத்திருந்ததுதான். ஆனால் மகன்களே அவரை நிராகரித்தபோது இயல்பாகவே அவர் அனைத்தையும் திரும்பப் பெற்றுக்கொண்டார். இந்த உணர்வு அவர்களுக்கு மிகவும் ஆழமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. எந்த பணத்துக்காக மகன்கள் தங்கள் தாயை தனியாக போகும்படி விட்டார்களோ அதே பணம் தாயுடன் என்றென்றும் போய்விட்டது. திடீரென்று அவினாஷ் எழுந்து சொன்னான், நாம் அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். 3 சகோதரர்களும் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் முதியோர் இல்லத்தை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அங்கு சென்றதும் காலம் கடந்துவிட்டது என்று அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் சென்றுவிட்டதாகவும் தனது புதிய முகவரியை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் இன்சார்ஜ் குளிர்ந்த குரலில் கூறினார். 3 சகோதரர்களும் வக்கீலிடம் சென்றனர். ஆனால் வக்கீலும் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். முதலாளி அம்மா இனி யாரையும் சந்திக்க விரும்பவில்லை. என் மகன்கள் இப்போது எனக்கு இறந்துவிட்டார்கள் என்று அவர் கூறுகிறார் என்று வக்கீல் கூறினார். இதை கேட்டதும் அவினாஷ் வக்கீல் அலுவலகத்திற்கு வெளியே மண்டியிட்டு ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதான். அவன் அவர்களை விட்டுச் சென்றபோது இருந்த அம்மாவின் அந்த அமைதியான பார்வையும் அவன் தன் அம்மாவின் கையை உதறி தள்ளிய அந்த தருணமும் அவனுக்கு நினைவுக்கு வரத் தொடங்கியது. இன்று அதே கை அவன் தலையிலிருந்து விலகிவிட்டது. இப்போது அவன் சுட்டெரிக்கும் வெயிலில் தனியாக இருந்தான். சொத்து ஆவணங்கள் இப்போது குப்பை காகிதங்களாக மாறிவிட்டன. ஏனென்றால் அதில் கையெழுத்திடக்கூடிய கைகள் அவர்களின் எல்லைக்கு வெகு தொலைவில் சென்றுவிட்டன. தொழிற்சாலை கடனில் மூழ்கிவிட்டது. வீடு ஏலம் போகும் நிலைக்கு வந்துவிட்டது. நேஹா ஒரு காலத்தில் சொத்தில் தனிப்பங்கு வேண்டும் என்று கேட்டவள் இப்போது தலை சாய்க்க ஒரு இடத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாள். அவர்களின் சொந்த பிள்ளைகளும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை முதுமையில் பெற்றோரை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொண்டிருந்தார்கள். மறுபுறம் சாரதா தேவி தனது புதிய வீட்டில் தனிமையில் அமர்ந்திருந்தார். ஆனால் அவரைச் சுற்றிலும் மனதிற்குள்ளும் சோகம் மட்டுமே சூழ்ந்திருந்தது. தனது மகன்கள் இப்போது தெரு தெருவாக அலைவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இப்போது அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒருமுறை மனதின் கண்ணாடி உடைந்துவிட்டால் அதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அவர் தனது தாய்மைக்கான கடமையை செய்து முடித்துவிட்டார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பெயரும் அடையாளமும் கொடுத்தார். ஆனால் பதிலுக்கு அவருக்கு கிடைத்தது தனிமை மட்டுமே. இயற்கை அவருக்கு நீதியை வழங்கியது. ஆனால் இந்த நீதியில் எல்லோருக்கும் இழப்புதான் இருந்தது. சாரதா தேவி கண்களை மூடிக்கொண்டு இறைவனின் முன்னால் தலை வணங்கி, இறைவா, உன்னுடைய உலகின் நிறங்கள் விசித்திரமானவை என்று கூறினார். அவர் மனதிற்குள் தனது மகன்களை மன்னித்துவிட்டாலும் இப்போதுதான் மீண்டும் திரும்பிச் செல்வது சாத்தியமில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் திரும்பிச் சென்றால் செல்வம் மீண்டும் உறவுகளை விலைக்கு வாங்கிவிட்டது என்று உலகம் சொல்லும். அவர் தனது கௌரவத்தையும் மரியாதையையும் அடமானம் வைக்க முடியாது. இவ்வாறாக அவர்களின் வீட்டின் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சந்தோஷம் அவரிடமிருந்து என்றென்றும் விலகிச் சென்றது. தாயானவள் பெற்றெடுத்தவளாக இருந்தாலும் சரி, வளர்த்தவளாக இருந்தாலும் சரி, அவள் தாய்தான் என்பதையும் அவள் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதையும் இந்த உலகம் கற்றுக்கொள்ள அவரது கதை ஒரு பாடமாக அமைந்தது.
யார் இந்த உண்மையை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் உலகத்திலும் அதற்கு அப்பாலும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். 3 சகோதரர்களும் இன்றும் தங்கள் தாய் வாழ்ந்த அந்த மூடிய கதவை தேடுகிறார்கள். ஆனால் அந்த கதவு இப்போது நிரந்தரமாக மூடப்பட்டுவிட்டது. இதுவே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை. அது ஒருபுறம் இருக்க 3 சகோதரர்களான அவினாஷ், அலோக் மற்றும் சௌரப் இப்போது உண்மையிலேயே தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் பிரம்மாண்டமான பங்களாவுக்கு வங்கி சீல் வைத்திருந்தது. தொழிற்சாலையில் ஊழியர்களின் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அவர்களின் அத்தனை செல்வங்களும் ஒரே நொடியில் மணல் சுவரைப் போல சரிந்துவிட்டன. அவர்களின் மிகப்பெரிய தண்டனை என்னவென்றால், தங்கள் தாய் எங்கே வசிக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் வக்கீல் அவர்களுக்கு அந்த 2வது வீட்டை பற்றி கூறியிருந்தார். ஆனால் அந்த கதவு அவர்களுக்காக எப்போதும் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் தினமும் நகரின் அந்த அமைதியான பகுதிக்குச் செல்வார்கள். அங்கேதான் சாரதா தேவியின் ரகசிய வீடு இருந்தது. தூரத்திலிருந்தே அந்த வீட்டின் திறந்த ஜன்னலை பார்ப்பார்கள். அங்கே அவர்களுக்கு அடிக்கடி ரேஷ்மாவின் முகம் தெரியும். தங்கள் தாய் உள்ளே இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவரிடம் பேசும் தைரியமோ அல்லது அனுமதியோ அவர்களுக்கு இல்லை. ஒரு மாலை வேளையில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தபோது அவினாஷ் வீட்டின் வாசலில் விழுந்தான். அவன் அலறினான், அம்மா, நீ உள்ளே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நான் அழிந்து விட்டேன். அம்மா, தயவு செய்து என்னை ஒருமுறை பார். அலோக்கும் சௌரப்பும் அவனை தூக்கினார்கள். அவர்களிடம் இப்போது வீடுமில்லை, பணமுமில்லை, மரியாதையும் இல்லை. ஒரு காலத்தில் ராணிகளைப் போல வாழ்ந்த அவர்களின் மனைவிகளான காஜல், நேஹா மற்றும் ரீமா ஆகியோர் இப்போது ஒரு சிறிய வாடகை வீட்டில் குழந்தைகளுடன் சிரமப்பட்டு வாழ்ந்து வந்தனர். பேராசை அவர்களை எந்த அளவுக்கு குருடாக்கியிருந்தது என்றால், இப்போது தங்கள் சொந்த பிள்ளைகளின் கண்களை சந்திக்கவே அவர்கள் வெட்கப்பட்டார்கள். தங்கள் பாட்டியிடம் இப்படி நடந்து கொண்டதால் தங்கள் குழந்தைகள் தங்களை வெறுப்புடன் பார்க்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இங்கே ரகசிய வீட்டிற்குள் சாரதாதேவி ஜன்னலை மூடிவிட்டார். ரேஷ்மா அவருக்கு ஆறுதல் கூறினாள், எஜமானி அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்கள் தங்கள் கர்ம வினையை அனுபவிக்கிறார்கள். சாரதாதேவி ஒரு பெருமூச்சு விட்டார். ரேஷ்மா, ஒரு தாய்க்கு தன் மகன்கள் கஷ்டப்படுவதை பார்ப்பதுதான் மிகப்பெரிய தண்டனை. நான் கதவை மூடியிருக்கிறேன். ஆனால் என் மனதின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது. அவர்கள் தங்கள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் முற்றிலுமாக உடைந்து போவதை நான் விரும்பவில்லை. 1 வாரம் கழித்து அவினாஷ், அலோக் மற்றும் சௌரப் ஆகியோருக்கு வக்கீலிடமிருந்து எதிர்பாராத ஒரு அழைப்பு வந்தது. வக்கீல் அவர்களை தனது அலுவலகத்திற்கு அழைத்தார். 3 சகோதரர்களும் கிழிந்த பழைய ஆடைகளில் வெட்கத்துடனும் சோகத்துடனும் அங்கே சென்றடைந்தனர். அவர்களை பார்த்ததும் வக்கீல் தலை குனிந்தார். சாரதாதேவி என் மூலம் ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார் என்றார். 3 சகோதரர்களும் ஆர்வத்துடனும் பயத்துடனும் நிமிர்ந்து உட்கார்ந்தனர். வக்கீல் தனது கண்ணாடியை சரிசெய்து கொண்டே கூறினார், எஜமானி அம்மா என்ன சொல்கிறார் என்றால், சட்டப்படி இப்போதும் இந்த மொத்த சொத்துக்கும் அவரே உரிமையாளர். இந்த சொத்து தர்மபால் சேத் அவர்களின் கடின உழைப்பால் உருவானது என்பதால் இதை அழியவிடமாட்டார். அவினாஷ் நடுங்கும் குரலில் கேட்டான், அப்படியென்றால் அவர் திரும்பி வருகிறாரா? இல்லை, வக்கீல் உறுதியாக கூறினார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனை வைத்துள்ளார். தொழிற்சாலையும் பங்களாவும் விற்கப்படும் நிலையில் உள்ளன. இந்த பொருட்கள் ஏலம் போவதை அவர் அனுமதிக்க மாட்டார். மாறாக தனது சொந்த கணக்கிலிருந்து பெரும் தொகையை செலுத்தி அனைத்து கடன்களையும் அடைத்து விடுவார் என்று முடிவு செய்துள்ளார். அலோக்கின் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா நம்மை காப்பாற்றிவிட்டார். முழுமையாக இல்லை, வக்கீல் கூறினார். சாரதாதேவி தொழிற்சாலையையும் பங்களாவையும் தன் பெயரில் ஒரு தர்ம அறக்கட்டளையாக ட்ரஸ்ட் மாற்றியுள்ளார். அதன் பெயர் தர்மபால் சாரதா நினைவு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை சமூக நலனுக்காக செயல்படும். சௌரப் கேட்டான், நாங்கள்? வக்கீல் ஒரு உரையை எடுத்துக்கொண்டே கூறினார். சாரதாதேவி எழுதியிருக்கிறார், நீங்கள் மூவரும் தர்மபால் சேத்தின் வியாபாரத்தை நடத்துவதில் பல வருடங்களை செலவிட்டுள்ளீர்கள். எனவே இப்போதும் தொழிற்சாலையின் நிர்வாகத்திற்கு நீங்களே மிகவும் பொருத்தமானவர்கள். ஆனால் இப்போது நீங்கள் முதலாளிகள் அல்ல, ஊழியர்கள். 3 சகோதரர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். வக்கீல் தொடர்ந்து கூறினார், நீங்கள் மூவரும் இப்போது அறக்கட்டளைக்காக வேலை செய்ய வேண்டும் என்று சாரதாதேவி விரும்புகிறார். தொழிற்சாலையின் அனைத்து லாபமும் இப்போது அறக்கட்டளை மூலம் அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்காக செலவிடப்படும். நீங்கள் கண்ணியமாக வாழ தேவையான அளவு சம்பளம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு தலை சாய்க்க ஒரு இடம் கிடைக்கும். இது தண்டனையை விட ஒரு விடுதலையாகவே இருந்தது. 3 சகோதரர்களும் உடனடியாக அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்களின் அகங்காரம் இப்போது சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் குறைந்தபட்சம் அவர்களின் வாழ்க்கை மீண்டும் ஒரு சீரான பாதைக்கு திரும்பும் வாய்ப்பு கிடைத்தது. அடுத்த நாளிலிருந்து அவினாஷ், அலோக் மற்றும் சௌரப் ஆகியோர் புதிய முயற்சியுடன் வேலையை தொடங்கினர். அவர்கள் இப்போது உரிமையாளர்கள் அல்ல, அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள். அவர்கள் தங்கள் பழைய ஆடம்பரத்தை விட்டுவிட்டு இறங்கி வேலை செய்ய வேண்டியிருந்தது. தொழிற்சாலை நிர்வாகத்தை மட்டுமல்லாமல் அறக்கட்டளையின் சமூகப் பணிகளையும் கவனிக்க அவர்கள் இரவு வெகுநேரம் வரை தொழிற்சாலையில் தங்கியிருந்தனர்.
அவர்களின் மனைவிகளும் இந்த மாற்றத்தில் அவர்களுடன் இருந்தனர். காஜல், நேஹா மற்றும் ரீமா ஆகியோர் இப்போது அறக்கட்டளையின் தலைமையகமாக மாறியிருந்த அந்த பங்களாவின் ஒரு சிறிய பகுதியில் வசித்தனர். தங்கள் மாமியாரைப் போலவே அவர்களும் இப்போது அறக்கட்டளையின் நிகழ்ச்சிகளில் தீவிரமாக பங்கேற்றனர். அனாதை குழந்தைகளுக்கு சமைப்பது மற்றும் முதியவர்களுக்கு மருந்து ஏற்பாடு செய்வது என அவர்கள் உழைத்தனர். தங்கள் சொந்தம் என்று அவர்கள் நினைத்த அந்த செல்வம் உண்மையில் தங்கள் தாயின் அன்பு மற்றும் தியாகத்தின் பலன் என்பதை அவர்கள் ஒவ்வொரு கணமும் உணர்ந்தனர். இப்போது அவர்கள் தங்கள் உழைப்பால் சம்பாதித்த குறைந்த சம்பளத்தில் குடும்பத்தை நடத்தும்போது தங்கள் தாயின் தியாகங்கள் அவர்களுக்கு புரிந்தன. ஒரு வருடம் உருண்டோடியது. 3 சகோதரர்களும் முழு நேர்மையுடனும் விசுவாசத்துடனும் அறக்கட்டளையின் வேலையை கவனித்தனர். தொழிற்சாலை மீண்டும் லாபம் ஈட்டத் தொடங்கியது. இந்த லாபம் அனைத்தும் சமூக நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஒரு நாள் அறக்கட்டளையின் பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துவிட்டு 3 சகோதரர்களும் சோர்வாக அமர்ந்திருந்தபோது வக்கீல் அவர்களை சந்திக்க வந்தார். நீங்கள் மூவரும் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள் என்று வக்கீல் புன்னகையுடன் கூறினார். எஜமானி அம்மா உங்கள் வேலையில் திருப்தியடைந்துள்ளார். அலோக் கேட்டான். வக்கீலையா, இப்போது அம்மா எங்களை ஒருமுறை பார்க்க அனுமதிப்பாரா? வக்கீல் அவர்களிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார். சாரதா தேவி இப்போது உங்களை சந்திப்பதாக கூறியுள்ளார். ஆனால் நீங்கள் அவரிடம் ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். அதாவது நீங்கள் இனி ஒருபோதும் அவருடன் பேசும்போது சொத்து அல்லது முதலாளி என்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அவரை விட உங்களுக்கு பெரிதாக எதுவும் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்தால் மட்டுமே அவர் உங்களை மன்னிக்க முடியும் என்று அவர் கூறுகிறார். வக்கீல் அவர்களிடம் ரகசிய வீட்டின் கதவை திறப்பதற்கான சாவியை ஒப்படைத்தார். அது தர்மபால் சேத் சாரதா தேவிக்கு கொடுத்த ஒரு சிறிய பழைய செப்புக்காப்பு. அடுத்த நாள் 3 சகோதரர்களும் அவர்களின் மனைவிகளும் எந்த பரிசோ சொத்து ஆவணங்களோ இல்லாமல் அறக்கட்டளை குழந்தைகள் செய்த சிறிய கைவினைப் பொருட்களை கையில் ஏந்திக் கொண்டு அந்த மூடிய கதவுக்கருகே சென்றனர். அவினாஷ் அந்த செப்புக்காப்பை கொண்டு கதவை திறந்தான். உள்ளே அமைதியான நறுமணம், கமிழும் மற்றும் அன்பான சூழல் இருந்தது. சாரதா தேவி படுக்கையில் இல்லாமல் வரவேற்பறையின் வசதியான நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் இப்போது சோர்வாக இல்லை, மாறாக ஆழ்ந்த அமைதியால் நிறைந்திருந்தன. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரது மகன்கள் இழந்த அதே தாய்மை உணர்வு அவரது முகத்தில் இருந்தது. 3 சகோதரர்களும் அவரது காலில் விழுந்து தேம்பி தேம்பி அழுதனர். இந்த அழுகை பேராசையினால் அல்ல, பிராயச்சித்தத்தினால் வந்தது. சாரதா தேவி அவர்களை தூக்கி அணைத்துக் கொண்டார். என் மகன்களே, எனக்கு உங்களைப் பற்றி பெருமையாக இருக்கிறது. உறவுகளை அழிக்கும் அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுவிட்டீர்கள். நேஹா, காஜல் மற்றும் ரீமாவும் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். சாரதா தேவி கூறினார், நான் உங்களுக்காக அந்த கடிதத்தை எழுதிய அன்றே உங்களை மன்னித்துவிட்டேன். ஆனால் உங்களை பெற்றெடுக்கும் ஒரு தாயால் உங்களுக்கு உயிரை கொடுக்கவும் முடியும், அதே சமயம் உங்களிடமிருந்து உங்கள் பேராசையை பறிக்கவும் முடியும் என்ற பாடத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினேன். தாய்மைக்கான வியாபாரம் பணத்தால் நடப்பதில்லை. சாரதா தேவி அந்த வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, ஆனால் இப்போது அந்த கதவு எப்போதும் திறந்திருந்தது. 3 சகோதரர்களும் இப்போது சம்பளத்திற்கு மட்டுமே வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் முன்பை விட இப்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தார்கள். அவர்களின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் அவர்களின் தாய் அவர்களை மன்னித்துவிட்டார். இப்போது அவர்கள் எந்த நிபந்தனையும் இன்றி அவரிடம் செல்ல முடியும். அவர்களின் பங்களாவும் தொழிற்சாலையும் இப்போது சமூக நல மையங்களாக மாறிவிட்டன. அவர்களின் குழந்தைகள் இப்போது தங்கள் தாத்தா பாட்டியின் பெயரில் உள்ள அறக்கட்டளை பள்ளியில் படித்து மனித விழுமியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். சாரதா தேவியின் கதை உலகிற்கு ஒரு அழியாத பாடமாக மாறியது. அம்மாவின் அன்பு என்பது விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அதற்கு முன்னால் உலகின் அனைத்து செல்வங்களும் அற்பமானவை. யார் தன் தாயின் மரியாதையை நிராகரிக்கிறாரோ அவர் செல்வத்தை மட்டுமல்ல, தனது ஆன்மாவையும் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியையும் இழக்கிறார். பெற்றோரை மதிப்பதுதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம் மற்றும் கர்மம். 3 சகோதரர்களும் இப்போதும் அந்த மூடிய கதவுக்கருகே செல்கிறார்கள். ஆனால் இப்போது அந்த கதவு அவர்களுக்கு தண்டனை அல்ல, மாறாக அன்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் சின்னமாகும். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதன் நோக்கம் பொழுதுபோக்கு மற்றும் தார்மீக கல்வியை வழங்குவது மட்டுமே. இதில் விவரிக்கப்பட்டுள்ள சம்பவங்கள், இடங்கள் மற்றும் பாத்திரங்கள் நிஜ வாழ்க்கையில் எந்தவொரு நபர் அல்லது சம்பவத்துடனும் தொடர்புடையவை அல்ல. இந்த கதை எந்தவொரு சாதி, மதம் அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல. கதையில் வரும் நெறிமுறையற்ற நடத்தை, சித்தரிப்பு என்பது பாத்திரங்களின் வளர்ச்சிக்கும் கதையின் பாடத்தை வலுப்படுத்தவும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ அல்லது பின்பற்றத்தக்கதாகவோ கருதப்படக்கூடாது. வாசகர்கள் இதை ஒரு கதையாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்கள். அத்துடன் பகிருங்கள். ஆம் நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் ஊரின் பெயரை குறிப்பிடவும். நன்றி.